2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான பகுப்பாய்வு வீடியோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு பல்வேறு முனை போட்டிகளில் விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்காவிட்டாலும் கூட்டணி தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த நிலையில் தேர்தலின் முடிவுகளில் ஒவ்வொரு கூட்டணியும் எப்படி தன்னுடைய டெபாசிட், அதாவது வைப்பு தொகையை எடுத்ததா எடுக்கவில்லையா என்பது குறித்து இந்த வீடியோவில் நாம் முழுவதுமாக பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான முடிவுகள் வந்திருக்கின்றன. இதில் 4 முனை போட்டி தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் நிகழ்ந்ததாகவே தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்துகின்றன. குறிப்பாக 3 முனை போட்டி வலிமையாக இருந்ததாகவே தெரிகிறது. 4வது முனையாக சீமான் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பலத்த பின்னடைவையே சந்தித்திருக்கிறார். அதனால் 3 முனை போட்டியே தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் நடந்திருக்கின்றன. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி, தனித்து போட்டியிட்ட விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகம், சீமானுடைய நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டிகளில் விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகம் 234 தொகுதிகளிலும் முதலில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி நிற்கின்ற எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் விஜயனுடைய வேட்பாளர் தன்னுடைய வேட்புமனு தாக்கலில் சரியான புள்ளி விவரங்களை சரியாக கொடுக்காததால் அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. எனவே தமிழ்நாட்டில் இருக்கின்ற 234 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட நினைத்த தமிழக வெற்றிக் கழகம் 2026ஆம் ஆண்டு 233 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டுமே தாவேகாவினுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த ஒரு தொகுதியில் சுயேட்சை சின்னத்தில் நின்றவருக்கு திரு விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவித்தார். எனவே 233 விசில் சின்னத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் 233 தொகுதிகளிலும் டெபாசிட்டை தக்க வைத்துக் கொண்டனர். ஒரு தொகுதியான எடப்பாடியில் சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்த விஜயனுடைய வேட்பாளரும் டெபாசிட்டை கைப்பற்றினார். இது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒன்று. மிகப்பெரிய கூட்டணி அமைக்காமலே டெபாசிட் தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் தன்னுடைய ஆதரவு வேட்பாளர்களை பெற்றார்கள் என்பது மிகப்பெரிய அதிசயம். அதுவும் முதல் தேர்தலில் 108 சட்டமன்ற தொகுதி வென்றதோடு மட்டுமல்லாமல் எந்த தொகுதியிலும் அவர்கள் டெபாசிட் இழக்கவில்லை. மிகப்பெரிய மாபெரும் கூட்டணியோடு தேர்தல் களத்தை எதிர்கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகம் 234 தொகுதிகளிலும், அதாவது அவர்கள் தலைமையில் காங்கிரஸ், இடதுசாரிகள், மதிமுக, விசிக போன்ற பல்வேறு கட்சிகள் போட்டியிட்டது. இவர்கள் 234 தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கவில்லை. அவர்கள் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறாவிட்டாலும், கணிசமான தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாலும் எல்லா தொகுதியிலும் திமுக கூட்டணி டெபாசிட்டை பெற்றிருக்கிறது. 3வது அணியாக அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஆகியோர் போட்டியிட்டனர். இவர்கள் 234 தொகுதிகளில் 26 தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்திருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற 234 தொகுதிகளில் 26 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கிறார்கள். இதில் அதிமுக மட்டும் 19 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கிறது. 27 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டுள்ள பாஜக 5 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கிறது. அதிமுக கூட்டணியில் 18 தொகுதிகளில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 2 சட்டமன்ற தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்திருக்கிறது. பொதுவாக அதிமுக கூட்டணி சென்னை மற்றும் சென்னையை சுற்றியிருக்கின்ற பகுதியில் மட்டுமே டெபாசிட்டை இழக்க செய்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவேன், நான் தான் ஈழத்தினுடைய தலைவன், நான் தான் மாற்றத்திற்கான தலைவர் என்று சொன்ன திரு சீமான் அவர்கள் 234 தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்திருக்கிறார். அதாவது கடந்த 2024ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழகம், புதுச்சேரியில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் 40 தொகுதிகளில் போட்டியிட்ட நாதக 8% மேல், அதாவது 8.1% வாக்குகளை கைப்பற்றினார்கள். ஆனால் இந்த தேர்தலில் அதில் பாதியை விட குறைவாக 3.9% வாக்குகளை மட்டுமே கைப்பற்றினார்கள். அப்படியென்றால் 2024ஆம் ஆண்டு விஜயனுடைய ரசிகர்கள்தான் சீமானை 8% முன்னேற்றி இருக்கிறார்கள். அது தெரியாத சீமான் பாதியாக குறைந்து விட்டார்.
சீமான் இந்த தேர்தலில் பலத்த பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தன்னுடைய கடைசி தேர்தலை